எமோஷனை குறித்து, ஒரு சாதாரண பொதுவாக எல்லா மனிதர்களும் அனுபவிக்கிற ஒரு உணர்வை குறித்து உங்களோட பேசலான் இருக்கேன். அது என்ன உணர்வுன்னு தெரியுமா? இப்பயே கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஒன்றும் இல்லைங்க, பய உணர்ச்சியை குறித்து தான். ஏன் பயத்தை குறித்து நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் கேட்கலாம். நான் பார்த்தேங்க, சுற்றி மக்கள் எல்லாம் பாருங்கள், சிறு வயது தொடங்கி பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பயம். தொட்டதுக்கெல்லாம் பயம். குழந்தை பிறந்தா பயம், குழந்தை வளரும்போது பயம், அதுக்கு தண்ணியை பார்த்தா பயம், பூச்சியை பார்த்தா பயம், இருட்டை பார்த்தா பயம், வெளியே போக பயம், மனிதர்களை பார்த்தா பயம், ஸ்கூலுக்கு போக பயம், எக்ஸாம் பயம், இப்படி பயத்தை அடுக்கிக்கிட்டே போகலாம். என்ன ஆச்சு? மக்கள் எல்லாம் இந்த உணர்வினால் பீடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதுக்கு வயசு வித்தியாசமே இல்லைங்க. பாருங்க, சின்ன குழந்தை பெரிய வயசு வரைக்கும் எல்லாரும் இந்த பய உணர்வில் பீடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இது நல்லதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லைங்க. பயங்கிறது ஒரு எதிர்மறையான ஒரு உணர்வு. அப்போது இந்த எதிர்மறையான உணர்வுக்கு நமக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கணும் இல்லைங்களா? பயங்கிறது நல்லதில்லைங்கிறப்போ அது நமக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்கணும். அப்போ இந்த பயத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, வேதத்தின் அடிப்படையில் இதற்கு என்ன நாம் தீர்வுகளை கண்டுபிடிக்கலாம்னு நான் யோசித்தேன். அப்போ அதனால் இன்றைக்கி பயத்தை குறித்து உங்களோட பேசுகிறேன். அப்போ பயங்கிறப்போ வேதத்தில் முதல்ல இது எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாசிட்டிவ், எல்லாம் நேர்மறையான உணர்வுகள், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆர்ப்பாட்டம், நல்ல நிறைவு, செழிப்பு, அப்படி சூப்பராக இருக்குது. நம்ம எல்லாத்தையும் ட்ரீம் சொல்லுவோம்ல, அப்படி ஒரு நாம் கற்பனை காணக்கூடிய அளவு எல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்குள்ளே நம்ம வரும்பொழுது தான் அநேக எதிர்மறையான உணர்வுகள் மனிதனை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சுது. அப்போ இந்த ஏன் ஒரு எதிர்மறையான இந்த உணர்வுகள் வருது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி கொஞ்சம் உங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம்னு சொன்னதுமே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம ஏவாள் பாட்டி அவங்கள இந்த சாத்தான் சோதித்தது தான் இல்லை. அது பாருங்கள், அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க தம்மா ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் என்னாச்சு, இவங்க தனியாக ஒரு வாக்கிங் வந்தாங்கங்க. அது ஆஃப்டர்நூன் வாக்கிங்கா இல்லை மார்னிங் வாக்கிங்கான்னு தெரியல. ஒரு வாக்கிங் வந்தப்போ நம்ம மிஸ்டர் ஸ்னேக் வந்தார். மிஸ்டர் ஸ்னேக் நடந்து வந்து இந்த அம்மாட்ட பேசுகிறாரு. இந்த அம்மாட்ட பேச 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 இந்த அம்மாவும் கேட்க அநேக ஒரு செயின் மாதிரி நிறைய ரியாக்ஷன் நடந்தது. இந்த பழத்தை சாப்பிட்லாமா, சாப்பிடுவீங்களா, மாட்டீங்களா, இது சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் தேவர்களை போல் ஆயிடுவீங்களே அப்படின்னு நம்ம மிஸ்டர் சாத்தான் பேசிகிட்டு இருந்தார். இந்த அம்மாவும் அப்படியா, இல்லை கடவுள் இது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு இது சாத்தான் கேட்ட உடனே இது சொல்லிச்சு, இல்லை என் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இதை தொடவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது, சாப்பிட்ட அன்றைக்கே செத்துருவோம். உடனே சொன்னா, இல்லை நீ சாக மாட்ட, உனக்கு தெரியாது, காடு உன்னை ஏமாத்திட்டாரு, இதை சாப்பிட்டீங்கன்னா நீ தேவர்களை போல ஆயிடுவ, அவ்வளோதான், நீங்கள் ரெண்டுலாம் அப்படியே பெருசாக காட் மாதிரி ஆயிடுவீங்க அப்படின்னு ஒரு பொய்யை சொன்னான். இந்த பொய்யை சொன்ன உடனே இந்த அம்மாவும் நம்பி அது வரைக்கும் அந்த பழத்தை பார்க்கல, அந்த பழத்தை பார்க்க ஆரம்பிச்சுது. அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே அகலமாக விரிஞ்சிருச்சுங்க. ஆஹா, பார்க்க அழகாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்குன்னு அம்மாவுக்கு அப்படியே சலைவாக வந்துருச்சு. எச்சில் ஊற அதை பார்த்து அப்படியே கண்களில் பார்த்து கையை நீட்டி பறித்து தான் சாப்பிட்டதும் இல்லாமல் தான் கணவனுக்கும் கொடுத்துருச்சான். ஆக்சுவலாக இந்த வார்த்தையை நம்ம படிக்கிறப்ப மூல பாஷையில் த சாட்டன் செடியூஸ்ட் ஈவ்னு இருக்குது. செடியூஸ்ட்னா மயக்கி விட்டான். ஒரு மயக்கத்துக்குள்ளே போன இந்த அம்மாவுக்கு அதை பறித்து புசிக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியல. பார்த்து பறித்தாள், பறித்து புசித்தாள், புசித்து கொடுத்த பின்னாடி தான் எல்லா ட்ராமாவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம்தான் தெரியுது அவங்க நேக்கடாக இருக்காங்க, எம்டியாக இருக்காங்க, நிர்வாணியாக இருக்கிறாங்கங்கிற ஒரு உணர்வு அவர்களை பிடிச்சிது. அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் நேக்கடாக இருக்கிறத, நிர்வாணியாக இருக்கிறத பார்த்த உடனே ஆதாம் என்ன பண்ணா, ஆதாம் ஏவாளும் அத்தி இலைகளை எடுத்து வேகமாக 2 பேரும் ஃபஸ்ட்டு டெய்லரிங் ஒர்க் பண்ணுறாங்க. கடன் எப்படி தான் சூப் பண்ணாங்க, அவங்களுக்கு எங்கேருந்து தான் அந்த தைக்கிறதுக்கு ஒரு இது கிடச்சிது, ஊசி கிடச்சிது, நூல் கிடச்சிது, அதெல்லாம் தெரியல. அழகாக அத்தி இலையில் தச்சு இடுப்பை மட்டும் அவங்களுடைய அந்த பிறப்புறுப்புகளை மட்டும் மறைக்கிறதுக்கு ஒரு அத்தி இலைகளை வச்சு நமக்கு ஆதிவாசிகள்லாம் போடுறாங்களே அந்த மாதிரி வச்சு தைச்சு போட்டுட்டாங்க. போட்டுட்டு இருக்கும்போது எப்பயும் இவங்களோட அன்பு டேடி ஈவினிங் வாக்கிங் வருவார். அந்த பகலின் குளிர்ச்சியான வேலையில் அவர் தோட்டத்தில் அப்படியே ஒரு வாக்கிங் வர்றாரு. அவர் நடந்து வர சத்தத்தை கேட்ட உடனே இவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் வருது பாருங்க, அதுதான் பயம். அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, அவரோட சத்தத்தை கேட்ட உடனே ஓடி போய் செடிகளுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஒளிஞ்ச உடனே இங்கே ஆண்டவர் வந்து கேட்குறாரு, அதான் நீ எங்கே இருக்க? அம்மா அப்பா பிள்ளைங்க ஹைட் அண்ட் சீக் விளையாடும்ல அந்த மாதிரி, அதான் நீ எங்கே இருக்க? அவன் சொன்னான்
ஆண்டவரே 10ஆம் வசனத்தில் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். பாருங்க, இந்த பயங்கிற வார்த்தை ஃபர்ஸ்ட் இங்கே தான் வருது. அப்போ பயந்து ஒளிந்து கொண்டேன் அப்படிங்கிறான். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு இத்தனை நாள் இன்பமாக இருந்த அந்த சத்தம், இத்தனை நாள் இன்பமாக இருந்த அந்த உறவு, இன்னைக்கு அவருடைய தோட்டத்தில் நடக்கிற சத்தமே, அந்த வெரி சவுண்டு, அது அவனுக்குள்ள ஒரு எமோஷனை ப்ரொவோக் பண்ணுது. பயந்து, இங்கிலீஷில் அஃப்ரைடுங்கிறாங்க. அவன் பயந்து போய் ஒழிச்சுக்கிட்டான் அப்படிங்கிறான். அப்போது பயம் அப்படிங்கிற ஒரு உணர்வு மனிதனுக்கு முதல்ல இங்கே தான் வருது. அப்போ இதை நான் கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே பிரித்து காமிக்கலான்னு யோசித்தேன். அப்போ இந்த பயத்துக்கு அடிப்படை என்ன? நான் சொன்னேன், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக நிறைவாக இருந்தவர்களுக்கு முதல்ல இந்த பயங்கிற ஒரு எதிர்மறை உணர்வுகளுக்கு ஆரம்ப உணர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாத்தான் ஏவாள்கிட்ட பேசும்போது ஃபஸ்ட் அவன் என்ன கேட்டான், இந்த தோட்டத்தில் இருக்க விருட்சங்களை எல்லாம் புசிக்க வேண்டான்னு வந்துட்டு ஆண்டவர் சொன்னாரா? ஸோ த பேசிக் எமோஷன் விச் ட்ரிகர்ட் த ஃபியர், அது என்ன நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டவுட் என்ன வந்துச்சு? ஃபஸ்ட்டு அவன் கேட்டான், ஏன்னா இங்கே இருக்கிற பழத்தையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா? ஸோ டவுட் தான் பேசிக்காக ஒரு ஃபியருக்கு காரணம். இன்னைக்கு கூட ஒவ்வொரு முறை மக்கள் பயத்துக்குள்ளே போகிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்தேகம். இப்போ இந்த அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சந்தேகம் வந்துச்சு. சந்தேகம் வந்த உடனே என்ன ஆச்சு? இந்த சந்தேகம் எதை குறித்து வந்துச்சு? ஆண்டவரை குறித்து வந்துச்சு. ஆண்டவர் சொன்னது உண்மைதானா? அது உண்மை இல்லையா? அது சரியில்லையா? அவர் பொய் சொல்லிட்டாரோ? அவர் ஏமாத்திட்டாரோ? நமக்கு கொடுக்க வேண்டிய எதையோ நான் கொடுக்கலையோ? அப்படி கர்த்தரை குறித்த ஒரு சந்தேகம் வரும் பொழுது அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மனதளவில் கர்த்தரை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. மனதளவில் கர்த்தரோடு இருந்த அந்த இன்பமான ஐக்கியம், எங்கள் அப்பா நாங்கள் தோளில் விழுந்து கொஞ்சிருப்பாங்கல்ல, அதில் ஒரு உரசல், அதில் ஒரு நெருடல், அதில் ஒரு விரிவு. ஸோ டவுட் கேவ் பர்த் டு செப்பரேஷன். நான் சொல்லவா, ஒரு டவுட் வந்த உடனே அந்த அம்மாவுக்கு எல்லாமே வித்தியாசமாக தெரியுது. அது வரைக்கும் சும்மா இருந்த அந்த பழம் இன்னைக்கு பார்த்தா ரொம்ப கவர்ச்சியாக தெரியுது. நான் சொல்லவா, பய உணர்வின் ஆரம்பம் சந்தேகம். நீங்கள் ஏதோ ஒன்றை குறித்து சந்தேகப்படும் பொழுது நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நமக்கு நான் இருப்போமா மாட்டோமா, செத்துருவோமா, நமக்கு கடவுள் ஏதாவது கொடுப்பாரா மாட்டாரா, இப்படி கடவுளை குறித்தும் கடவுளுடைய நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷன், அவர் நமக்கு தரக்கூடிய நன்மைகள், அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை குறித்தும், அவருடைய திறமைகளை குறித்தும், அவருடைய கெப்பாசிட்டியை குறித்தும், அவருடைய வல்லமையை குறித்தும் நமக்கு எப்பெல்லாம் டவுட் வருதோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடியே அதோட எண்ட் ரிசல்ட் என்னவாக இருக்கணும், அது முடிவு என்னவாக இருக்குன்னா ஃபியர். ஸோ நம்பிக்கையின்மை இல்லைன்னா அந்த சந்தேகம் பயத்தை பிறப்பிக்கிறது. இதுக்கிடையில் ஒரு செயின் ரியாக்ஷன் நடக்குதுங்க. அந்த அம்மாக்கு பாருங்கள், சந்தேகம் வந்த உடனே அதை பார்த்த உடனே அவைகள் மேலே ஒரு கவர்ச்சி, ஐயோ இது ரொம்ப நல்லா இருக்கு, அப்போ ஒரு லஸ்ட்டு, அது மேலே ஒரு இச்சை வந்ததையும் அதை பறிக்கிறது என்ன? டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமல் பறித்து எடுத்து புசித்த உடனே அப்புறம் கண்ணு திறக்குது, பார்த்தா நிர்வாணி. அப்போது சந்தேகம் ஒரு இச்சையை தூண்டி, இச்சை எதை கொண்டு வருதுன்னா அவங்களுக்கு ஒரு கீழ்ப்படியாமல் வருது. அந்த கீழ்ப்படியாமை வரும் பொழுது தான் உணர்றாங்க தான் நிர்வாணி. அந்த நிர்வாணினா நாங்கள் குழந்தைங்க எத்தனை எம்டியாக அது ட்ரெஸ்ஸே போடாமல் தான் சுற்றுது. அது ஏதாவது எனக்காவது ஷேம் சொன்னால் தான் ஷேம் பப்பி சேம் சொல்லுது இல்லையா? அது வரைக்கும் அதுக்கு நிர்வாணினே தெரியல. அது மாதிரி தான் இவங்க இருந்தாங்க குழந்தைகளை போல். அப்போ நிர்வாணம்னு தெரியும் போது என்ன வருதுன்னா ஒரு வெட்கம், ஒரு ஷேம், ஒரு அவமானம், நம்பிக்கை. அப்போ ஒரு சந்தேகம் ஒரு இச்சையை பிறப்பித்து, அது ஒரு கீழ்ப்படியாமையை பிறப்பிச்சு, அது என்ன பண்ணுது? ஒரு வெட்கத்தை, ஒரு தலைக்குனிவை. அப்போ அவர்களை குறித்தே ஒரு இயலாமை, ஒரு புவர் செல்ஃப் எஸ்டீம்குள்ளே போயிட்டாங்க. ஐயோ நிர்வாணியாக இருக்குமே, ஐ எம் நாட் கம்ப்ளீட், ஐ எம் ஷேம்ஃபுல், ஐயோ அசிங்கம். உடனே என்ன பண்ணுறாங்க? அவன் ஒரு சுய முயற்சிக்குள்ளே ஈடுபட்டு அந்த இலையை எடுத்து தைச்சு போடுறான். அது இலையை எடுத்து தைச்சு போடும் பொழுது அவன் என்ன ஆயிட்டான்? ஏற்கனவே தேவனை விட்டு பிரிந்து விட்டான். செப்பரேட்டட் ஃப்ரம் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். அதனால தான் ஆண்டவரோட சத்தத்தை கேட்ட உடனே நீங்கள் நினச்சி பாருங்கள், எடுத்து போட்டிருந்துருக்கான், ட்ரெஸ்ஸை போட்டுட்டான். இப்போ ஆண்டவர் நடந்து வரும்போது நேராக போய், ஆண்டவரே நீங்கள் சொன்ன அந்த பழத்தை சாப்பிட்டுட்டோம், நாங்களே ஒரு ட்ரெஸ் தைச்சு போட்டிருக்கோம், நல்லா இருக்கா பாருங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அப்படி கேட்டிருக்கலாம்ல? நோ.
ஸோ சிங்கிள் ஆக்ட் ஆஃப் டவுட் வந்து அப்படியே ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, தேவ பிரசன்னத்தை விட்டு விலகிட்டாங்க. தேவன் மேலே இருந்த நம்பிக்கை போயிடுச்சு, தேவன் மேலே இருந்த அன்பு போயிடுச்சு, எல்லாம் போய் இப்போ தேவனை பார்த்தாலே என்ன வருது, ஃபஸ்ட்டு பயம் வருது. ஏன், இந்த நாம் செய்த தவறுக்கு தண்டனை வந்து விடுமோ, இல்லை அவர் என்ன சொல்ல போகிறாரோ, நம்ம இப்படி நிர்வாணியாக இருக்கிறோமோ. அப்போ த ஃபியர் அபவுட் காட் அண்ட் ஃபியர் அபவுட் த ஜட்ஜ்மெண்ட், அவங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. நான் சொல்லுவாங்க, என்றைக்கு நாம் தேவனை குறித்து ஒரு சந்தேகம் அதற்கு இடம் கொடுக்குறோமோ அது இப்படிப்பட்ட பயத்தை உருவாக்கும். சந்தேகம் தாங்க ஃபஸ்ட்டு பேசிக். ஒரு சந்தேகம் எல்லா பாவத்துக்கும் அடிகோலிட்டுருது. அது பாருங்க, தேவ பிரசன்னத்தை விட்டே பிரிச்சிருச்சு. இந்த செப்பரேஷன், ஆக்சுவலாக அந்த ஃபியர்னா என்ன, செப்பரேஷன். நான் சொன்னேன்ல, அப்பா நாங்கள் வந்து இப்படி சாப்பிட்டுட்டோம்ப்பா, இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்கோம்ப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு ஓடி வந்து கேட்டிருக்கலாம்ல. அவர் ஒன்றும் அடிக்கலை, அது வரைக்கும் அவர் ஒன்றுமே பேசலை, ஏண்டா செஞ்சேன்னு கேட்கல. ஆனால் ஒரு தவறு அவர்களை தேவ பிரசன்னத்தை விட்டு பிரித்து விட்டது. இன்னைக்கு கூட நான் சொல்லட்டா, ஒவ்வொரு மனிதனின் பயத்துக்கு காரணம் அவன் தன்னை நேசிக்கிற ஒருவர், தன்னை காக்கிற ஒருவர், தன்னை போஷிக்கிற ஒருவர், தன்னை எல்லாத்தையுமே செய்கிற ஒருத்தர் இருக்கிறாருங்கிற அந்த உணர்வில் அவரை விட்டு ஒரு பிரிதல். இன்னைக்கு மனிதனுடைய ஃபியருக்கு காரணம் அந்த செப்பரேஷன். நம்ம சொல்லுவோம் செப்பரேஷன் ஆங்ஸைட்டின்னு. ஒரு குழந்தைய பாருங்க, அவங்க அம்மா விட்டு பிரித்து இழுத்துட்டு வந்து பாருங்க, ஒரு 8 மாத குழந்தை 9 மாத குழந்தைய பிரித்து எடுத்து பாருங்க, அது அப்படியே செப்பரேஷன்ல அது பயந்துரும். ஸ்ட்ரேஞ்சரை பார்த்தா பயக்கும், ஐயோ அம்மா அம்மான்னு அழுகும். அப்போ ஒரு சைக்காலஜி சொல்லுது, 0 ஏஜ்லேருந்து 8 மாதங்கள் வரைக்கும் குழந்தைக்கு பயமே இருக்காது, ஏன்னா அம்மா கூடயே இருக்குது. ஆக்சுவலி இந்த ஆதாம் ஏவான் அப்படி தான் பிறந்த குழந்தைங்க போல், 8 மாத குழந்தைகளை போல் அப்படியே அப்பா கூடயே இருந்தாங்க. ஆனால் எப்போ அப்பாவை விட்டு அவர்கள் பிரிந்தார்களோ, எப்போ அந்த கீழ்ப்படியாமல் பிரிந்தார்களோ, அந்த மனதளவில் பிரிந்த உடனே பயம் வந்துருச்சு. நம்ம செப்பரேஷன் ஆங்ஸைட்டி நான் சொல்கிறேன்ல, அது மாதிரி இவங்களுக்கு தகப்பனை விட்டு பிரிந்த உடனே ஒரு பயம். ஐயோ இனி நம்ம எதிர்காலம் என்ன, இனி நம்ம என்ன செய்ய போகிறோம், நமக்கு யார் என்ன ஒன்றுமே புரியல, ஒரு கன்ஃபியூஷன். தட் கன்ஃபியூஷன் அண்ட் ஃபியர் என்ன சொல்கிறது, நமக்கு எதிர்காலத்து குறித்த ஒரு நம்பிக்கையின்மை, ஒரு தாழ்வு மனப்பான்மை, குற்ற மனப்பான்மை, அவமானம், இது எல்லாம் ஒன்று சேர்ந்து உருவானது தான் பயம். ஒரு வேளை இன்னைக்கு நீங்கள் பயத்தில் இருக்கீங்களோ எனக்கு தெரியல, யோசித்து பாருங்க. அந்த பயம் வந்த உடனே அவர்கள் தேவனை விட்டு பிரிந்து ஓடி போனார்கள். ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு ஆளை காமிக்கிறேன். பயமே இல்லாமல் இருந்தால் இவங்க ஒரு தப்புமே, அதான் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, ஆனாலுமே அவங்க தேவனை விட்டு பிரிஞ்ச உடனே பயம் வந்துருச்சுன்னு சொன்னேன். நமக்கு நல்லா தெரியும், அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தில் நம்முடைய பேதுரு ஐயா 8ஆம் வசனத்தில் படிக்கிறப்போ இவருக்கு அடுத்த நாள் மரண தண்டனைங்க. என்ன தண்டனை? மரண தண்டனை. அடுத்த நாள் காலையில் தலையை வெட்ட போகிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, இவர் போய் ஜாலியாக தூங்குறாரு. பார்த்தா 2 பக்கமும் அவங்கள வந்து சங்கிலியில் கட்டி வச்சுருக்காங்க. அந்த சங்கிலியில் கட்டி வச்சிருக்கும் பொழுது இவங்க நாளைக்கு காலையில் விடிஞ்சா மரண தண்டனை, இருக்கிறதோ சிறையில் எப்படி ஜாலியாக நல்லா கம்ஃபர்டபுளாக பெட்டாக போட்டிருப்பாங்க, ஏசியாக இருந்திருக்கும், ஒன்றும் கிடையாது. ஆனால் இவர் நல்லா தூங்குறாருங்க. அப்போ யோசித்து பார்த்தா மரண தண்டனையே விதிக்கப்பட்ட ஒருவன், நாளை மறிக்க வேண்டிய ஒருவன் நிம்மதியாக தூங்குறாரு. எதனால் தூங்குறாரு நான் சொல்லவா? அவனுக்கு ஆண்டவரை குறித்த அறிவு இருந்தது, அவனுக்கு பயம் இல்லை, மரணத்தை குறித்த பயமே இல்லை. நான் மறித்தாலும் பிழைப்பேன், ஏன்னா என்னோட ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் முதிர் வயதானாதான் மறிப்பேன், அவர் சொல்லிட்டாரு ஒரு டைம் வரும், அது வரைக்கும் நான் ஆண்டவரோட வேலையை செய்வேன், எனக்கு வயசாகி தான் நான் மறிப்பேன், இன்னும் எனக்கு வயசாகலை, அதனால் ஆண்டவர் சொன்னது நிறைவேறத்தான் ஆகும், அப்படியே நான் மறித்தா கூட மறுபடியும் உயிரோட வந்துடுவேன். அப்போ அந்த நம்பிக்கை, தேவனை குறித்த நம்பிக்கை, தேவனுடைய வார்த்தையின் மேல் இருந்த நம்பிக்கை, தேவனுடைய வல்லமையின் மேல் இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அவனுக்கு பயத்தை அப்படியே கொண்டு போயிடுச்சு. நீங்கள் 1 யோவானில் படித்த ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது, நான் அந்த வசனத்தை உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுது, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இப்போ நான் சொன்னேன், பயத்தை பற்றி பேசினேன். பயம் என்ன சொல்லுது, வசனம் என்ன சொல்லுது? அன்பிலே பயம் இல்லை. அப்போது அன்பு இல்லைன்னா என்ன வரும்? பயம் வரும். இப்போ நான் காமிச்சேன், ஆதாமுக்கு ஆண்டவர் மேல் இருந்த அந்த அன்பு தனியும் போது பயம் வந்துருச்சு. ஆனால் இந்த பேதுருவுக்கு ஆண்டவர் மேல் இருந்த அளவற்ற அன்பு அந்த பயத்தை புறம்பே தள்ளிவிட்டது.
பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்போ கம்ப்ளீட் ரிலையன்ஸ். பேதுருக்கு ஒரு கம்ப்ளீட் ரிலையன்ஸ் ஆன் காட். என் தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை காத்துக்கொள்வார், அவர் என்னை பார்ப்பார், அவர் எனக்கு கொடுத்திருக்க வாக்குத்தத்தங்கள் மாறுவதே இல்லை, அவர் சகலவற்றையும் காக்கிறவர் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத அந்த அன்பு, அந்த நம்பிக்கை பயத்தை புறம்பே தள்ளிடுச்சு. சாவ போகிறோம் உட்காந்து படுத்துங்கிறான். பாருங்கள், நாளைக்கு உங்களுக்கு ஒரு சர்ஜரி இல்லை உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரொசீஜர், நாளைக்கு உங்களுக்கு இது செய்யணும்னா இந்த ராத்திரி ஃபுல்லாக மக்களுக்கு தூக்கம் வராது. இந்த ஃபியர் ஆஃப் டெத் அப்படியே உங்களை கிரிப் பண்ணிடும். அவங்களால தூங்கவே முடியாது. மரண தண்டனை கைதிகளை பாருங்க, தூங்கவே முடியாது. இல்லை ஐசியூவில் இருக்க பேஷண்ட்ஸை பாருங்க, அவங்களுக்கு தூக்கமே வராது. நாங்கள் தூக்க மாத்திரை கொடுத்து தான் தூக்க வைக்க வேண்டி இருக்கும். ஏன்? பயம். ஆனால் இவன் மரணத்திற்கு நியமிக்கப்பட்ட இவன் தூங்குறான். ஏன்னா வேத வசனம் சொல்லுது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. நீங்கள் சொல்கிற ஃபியர், இட் இஸ் வெரி வெரி பெயின்ஃபுல். இட் இஸ் நாட் என்ன சொல்ற பிளசன்ட். அதான் சொன்னால் அது ஒரு எதிர்மறையான ஒரு உணர்வு. பய உணர்வில் இருக்கிறவங்கள பாருங்க, அவங்களால எதுலேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது, எதையுமே சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது. எல்லாமே அவங்களுக்கு இருட்டாக ஒரு க்ளூமியாக, ஐயோ ரொம்ப மோசமாக இருக்கும். பயம் வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இதுதான் ரொம்ப ஒரு வருந்தத்தக்க விஷயம். வேத வசனம் சொல்லுது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அப்போ பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நான் காமிச்சேன், ஆதாம் ஏவாள் அன்போடு ஆண்டவரோடு இருந்தாங்க. ஆனால் ஒரு கீழ்ப்படியாமல் இல்லை ஒரு சந்தேகம், நான் சொன்னேன் சந்தேகம், அந்த சந்தேகம் தேவனை குறித்த சந்தேகம் வந்த உடனே அது அப்படியே ஒரு சங்கிலி தொடர் போல போய் கடைசியாக எண்ணத்தில் கொண்டு வந்துருச்சு. தேவ உறவிலிருந்து பிரித்து அவர்களை பயத்துக்குள் கொண்டு விட்டது. இன்னைக்கு கூட மக்களை பாருங்க, அவர்கள் ஏன் பயப்படுகிறார்கள்? தங்களை காக்கிற ஒருவர் இருக்கிறாருங்கிற அது உணர்வு இல்லை. தனக்கு ஒரு பிள்ளைங்களை கொடுத்தவர் அந்த பிள்ளைங்களை காப்பாற்றுவார், அந்த பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பார்த்துக்குவார் நம்பிக்கை. அதனால தான் பிள்ளைங்களை குறித்து பயம். என்னை பிறக்க வைத்த தேவன் என்னுடைய எதிர்காலத்தை பார்த்து கொள்வார், நான் சாகும் வரை அவர் என்னை பார்த்து கொள்வார், அவர் தான் ஆல்ஃபா, அவர் தான் ஒமேகா அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாதனால ஒரு பயம். நாம் எங்கே போக போகிறோம் அப்படிங்கிற அறிவு இல்லாதனால ஒரு பயம். ஐயோ என்ன நடக்குமோ ஒரே கிரிப், ஃபியர் அபவுட் எவ்ரிதிங். நான் போனால் எனக்கு சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா பயம். நான் சொல்கிறேன், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நான் சொல்கிறேங்க, பயம் அது மெயினாக மனிதனுக்கு ஏன் இருக்குன்னா, அந்த செப்பரேஷன் ஃப்ரம் த பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் ஆஃப் காட் ஆல்மைட்டி. நம்மை படைத்து காத்து நமக்காக எல்லாவற்றையும் செய்த அந்த அன்பின் தேவனுடைய உறவிலிருந்து வருகிற விரிசலே இந்த பயத்திற்கு காரணம். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் பயத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். யோசித்து பாருங்க, உங்களுக்கும் உங்கள் ஆண்டவருக்கும் நல்ல உறவு இருக்கிறதா? ஒருவேளை நான் சொல்கிறேன், அந்த உறவில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா பயம் வந்துருங்க. இன்னைக்கு மக்கள் சுற்றி ஏன் பயப்படுறாங்க? ஒருவர் தங்களை விசாரிக்கிறவர் இல்லைங்கிற அந்த யாருமே இல்லைங்கிற ஒரு ஃபீலிங், அந்த உணர்வு தானே. அதனால தான் அந்த பயம் வருது. பயம் வேதனை உள்ளது. இட் இஸ் நாட் குட். ஆனால் ஆண்டவர் நாம் பயப்படும்படி நம்மை படைக்கவே இல்லைங்க. அவர் நம்முடைய பயத்தை போக்க. அப்போ ஆண்டவருக்கு தெரிஞ்சது, தன்னை விட்டு மனுஷன் பிரிஞ்ச உடனே அவன் பயத்துக்குள்ளே போயிட்டான், அவனுக்குள்ளே எல்லா எதிர்மறையான உணர்வுகள் வந்துருச்சு. அப்போ இதிலிருந்து என்னுடைய பிள்ளைகளை மீட்டெடுக்க வேண்டுமே என்பதற்காக தான் அவர் பூமியில் மனிதனாக பிறந்து வந்து அவர் நமக்காக ரத்தம் சிந்தி நம்முடைய பாவத்தை மீட்டு திரும்ப நம்ம அந்த உறவுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். அப்போது நம்ம திரும்ப இனிமேல் பயத்தில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்கிறேன், அந்த உறவின் விரிசல் தான் பயத்தை கொண்டு வந்துச்சுன்னு சொன்னனே. ஆனால் திரும்ப நீங்கள் இன்னும் அந்த உறவின் விரிசலில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேவனோடு நீங்கள் தைரியமாக இன்னும் அப்பா பிள்ளைங்கிற உறவுக்குள்ளே போகலாம். ஏன்? உங்களுக்காக உங்கள் பாவத்திற்காக மன்னிக்கப்படும்படி இயேசுவின் ரத்தம், அந்த வெளியேறப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது. அப்போ ஒருவேளை நீங்கள் பயப்படுறீங்களா? முதல்ல செக் பண்ணுங்க, உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள அந்த உறவு நல்லா இருக்கா? அது நல்லா உங்களுக்கு அது அந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த பிளாக்கும் இல்லையா பாருங்கள். ஒருவேளை அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிளாக் இருக்குன்னா முதல்ல கேளுங்க, இயேசுவை. ரொம்ப சிம்பிளுங்க, இயேசுவே உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுங்க, நீங்கள் என்னுடைய நல்ல தெய்வம் என்று நான் நம்புகிறேன், எனக்காக நீங்கள் ரத்தம் சிந்தினீங்க நம்புகிறேன், என்னை கழுவி என்னை உங்கள் பிள்ளையாக ஏற்றுக்கோங்கப்பா. நீங்கள் அதை சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா, திரும்ப அந்த விழுந்து போன அந்த நிலைமையிலிருந்து அந்த உறவில் இருந்த விரிசலை மாற்றி திரும்ப அவர் உங்களை அப்பா பிள்ளைங்கிற அந்த உறவுகளை கொண்டு வந்தார். எப்படி ஆதாம் அந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்தோன்னு அந்த உறவுகளை கொண்டு வர்றாரு. ஒருவேளை அப்படிப்பட்ட உறவுக்குள்ளே வந்தும் உங்களுக்கு பயம் இருக்குன்னா நான் சொல்கிறேன், அது காரணம் டவுட். ஏதோ ஆண்டவருடைய வல்லமையை குறித்த டவுட். நான் சொல்கிறேன், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சர்வ வல்லவர்,
அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் இன்னைக்கும் அவர் வல்லமைகள் குறைந்து போகல. இன்னைக்கு உங்களோட சுச்சுவேஷன் எதுவா இருந்தாலும் நீங்க ஆண்டவரை பார்த்து கேளுங்க, அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவே இல்லைன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க சூழ்நிலை எதுவா இருந்தாலும் அதற்கு ஆண்டவர்கிட்ட பதில் இருக்கிறது. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நீங்க ஆண்டவரை பூரணமா நேசிக்க ஆரம்பிக்கும் போது, அந்த உறவுல நீங்க பலப்படும் போது, நான் சொல்றேன், அந்த பயம் போயிடும். உங்க எதிர்காலத்தை குறித்த பயம் போயிடும், பிள்ளைகளை குறித்த பயம் போயிடும், மரணத்தை குறித்த பயமே போயிருங்க. ஏன்னா ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவனுக்கு மரணம்ங்கிறது இல்லை. ஏன்னா அவன் இந்த உலகத்திலும் வாழ்கிறான். ஒருவேளை அந்த உலகத்தை விட்டு கண்ணை மூடும் பொழுது அவன் ஆண்டவரோடு அவருடைய அந்த அற்புதமான அவருடைய பிரசன்னத்துக்கு போகிறான். அதனால் அவனுக்கு பயம் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் வேர்ல்ட் டு another வேர்ல்ட். தட்ஸ் ஆல். ஸோ நோ நீட் டு ஃபியர் அபவுட் எனிதிங். அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை மட்டும் இல்லை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய வியாதிகளை சுகமாக்க வல்லமை உள்ளதாக இருக்குது. அதை நம்ம நம்பும் பொழுது பயம் இல்லை. நம்முடைய எதிர்காலத்தை குறித்து பயம் இல்லை. அப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒருவேளை ஏதோ ஒன்றை குறித்து பய உணர்வு உங்களை அழுத்தி பிடித்து கொண்டு இருக்கிறதா செக் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ளே இருக்கிற உறவு நல்லா இருக்கா? இல்லை டவுட் உங்களை கிரிப் பண்ணி உங்களை சாத்தான் ஏமாற்றி உங்களை செடியூஸ் பண்ணி ஆண்டவர் குறித்து இருக்கிற நம்பிக்கையை குறைச்சி அந்த நம்பிக்கை இன்மையினால் ஒரு பயத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறீங்களா? சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்குங்க. நான் இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிக்கட்டேன். நீங்கள் எப்படிப்பட்ட பயத்தில் இருந்தாலும் அதிலிருந்து உங்களை விடுதலை பண்ண ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கார். இப்போ நான் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த வேலையில் இந்த அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே, இவர்களுக்குள் இருக்கிற அந்த பயங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். எதை குறித்து பயம் இருந்தாலும் விலகட்டும் என்று சொல்லுகிறேன். அன்புள்ள தெய்வம், இவர்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறீரே, அந்த உறவுக்குள் அவர்களை கொண்டு வாங்கப்பா. நீங்கள் இவர்களுடைய அன்பு அப்பா, நீங்கள் தான் இவங்க தகப்பன்கிற அந்த உறவுக்குள்ள கொண்டு வாங்க. நீர் வல்லவர் என்கிற அந்த உணர்வு, அதை குறித்த அறிவை இவர்களை நிரப்பட்டும். இவங்களுடைய தேவைகளை சந்திக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் என்கிற அந்த உணர்வு, அந்த வெளிச்சம் இவர்களை நிறைக்கட்டும் என்று சொல்லுகிறேன். இவர்களுக்கு இருக்கிற பயங்கள், இவர்களை பயமுறுத்துகிற எல்லா பயங்கள், எதிர்காலத்தை குறித்த பயங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் சொல்லுகிறேன். தேவ கரம் இப்பொழுதே அவர்களை தொடுவதாக, அவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய விடுதலை வருவதாக, எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை உண்டாவதாக. அப்பா, அந்த சந்தோஷம், சமாதானம் தேவன் தருகிற, இயேசு தருகிற அந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானம், அந்த அன்பு பிள்ளைகளை இப்ப நிறைக்கட்டும். குற்ற மனசாட்சியிலிருந்து வெளியே வருவார்களாக, திருப்தியான வாழ்க்கைக்குள் வருவார்களாக, அன்பின் வாழ்க்கைக்குள் வருவார்களாக, உறவின் வாழ்க்கைக்குள் வருவார்களாக. அப்படி ஆண்டவர் இப்போ உங்களை அழைத்து கொண்டு வருகிறதுனால் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.